போடுங்க போடுங்க. ஓகே போலாமா ப்ரோ? ஆக்ஷன். போலாம். போலாம் போலாம். ஓகே. என்னடா பண்றான்? நெருப்பேத்துறாரு. நெருப்பே சூதடிக்குது காத்தோம், சூதடிக்குது ஊரே, சூதடிக்குது பாடா பாடா. இது நான் எதிர்பார்க்கவே இல்லை நண்பர்களே. அட்டு கொட்டைய முட்டைக்குள்ள போட்டு ரெண்டுத்தையும் கலந்து முட்டைக்குள் கொட்டைய ஆம்லெட் செய்ய போறோம். ஆனா பாவண்டா பொசிக்கி இருக்கும்டா அந்த இடம். கறி இருக்குமா? ஆகாஷ் மாதிரி இருப்பாங்கறியா? அதாவது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட்ட அர்த்தத்தை. சரி பண்ணனால ஜோக் கிடையாது, ஆனா சரி பண்ணதான் ஜோக். கூட இருக்கிறவங்க செய்யலனா ஆகாஷ் சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணி தாண்டா வந்திருக்கான் இன்னைக்கு ஒருத்தனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. என்னது வடிவேல் வர அப்படி சில்லாக்கி டும்மா சில்லாக்கி ஏய்யா பிச்சுமணி வேணா வேணா வலிக்குது அழுதுருவேன். என்ன குறுகுறுன்னு பாக்குற? என்னடா துப்பாக்கி இப்படி பண்ணி வச்சுட்டாங்க. எவ்வளவு வேதனை ஃபீல். இந்த கடைசி சந்தர்ப்பத்தை நழுவுறாரா? அப்படியே முருகா உடம்பு இரும்பாக்கிக்கடா, ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. எப்படி காப்பு விடாம அடிச்சுற? 24 hours later. பெரிய பெரிய ரவுடி எல்லாம் என்ன அடிச்சு அவன் கையால் உடைஞ்சு ஊரை விட்டு ஓடிட்டான். கடைசியா நீங்க வந்து என்ன அடிச்சு பெரிய ரவுடின்னு பேர் வாங்கலாம் பாக்குறீங்க. அங்க பாரு சிலாக்கி டும்முதான். ஆனா இடையில நல்லா பண்ணியா இருந்ததுடா. இடையில செம்ம பண்ணா இருந்தது. செம்ம ஸ்டார்டிங் நான் நினைக்கும் போது ஒருவேளை இவங்க வேற ஏதோ ஒண்ணு பண்ண ட்ரை பண்ணி இடையில நல்லா ஒரு மாதிரி காமெடியா செட் ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரி அவ்வளவுதான். பாரு இருக்கு ஜிப்பி பஞ்சர் வந்துருமா? மூஞ்சிதான் மேட்ரு. ஏலியன் மூஞ்சி மாதிரி ஆக்கி விட்டீங்களேடா கடைசியில. இப்படி ஸ்பைடர்மேன் என்னடா பாவம் பண்ணாரு உங்களுக்கு? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. இனி எதிர்கால சந்ததிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கலிந்து விடுவார்கள். 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது? இது ஸ்பைடர் ஏலியன். ஐயோ பாவியா. ஓகே, அப்பையில இருந்து ஸ்பைடர் ஏலியன் என்று அழைக்கப்படுவார் நம்ம ஸ்பூடர்மேன். அது பாத்துருக்கேன் ஆக்சுவலி. ஸ்பூடர்மேன் பாத்துருக்கேன். காப்பாத்த போறன்ற பேர்ல போவானே. நல்லா இருக்கும் அது. மீம் நல்லா இருக்கும் பாத்துருக்கேன். I'm not the hero the world wants, and I'm not the hero the world needs. இவங்க தான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ. நான் ரொம்ப பாவண்டா ஸ்பைடர்மேன். அடுத்த ஸ்பைடர்மேன் வேற வரப்போகுது ப்ரோ. ஆக்சுவலி நான் இன்னும் இந்த ட்ரைலரே கூட பார்க்கல ப்ரோ. எனக்கு இவங்க மேல இருந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் செத்து போச்சு ப்ரோ. அதனால நீங்க எல்லாம் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் பாக்குறேன். சரியா? சாமி ஊர்வலம் வந்துட்டு இருக்கு. என்ன சிஎஸ்கே ரைட் நோவா? சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரைட் நோ. ரைட் நோ ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு. என்ன ப்ரோ? ஆமா ப்ரோ. என்ன ஸ்டெப் ப்ரோ இது? அதுதான் ப்ரோ. அது லிட்டரலி அடுத்த தடவை 2027 இருங்க 2027 தயவு செஞ்சு குவாலிஃபயர்ஸ் ஆது போங்க.
நீங்க 5 டைம் அடிங்க, அப்ப கூட எங்க கூட்டு வர மாட்டீங்க. 2 தானே அடிச்சிருக்கீங்க, அடிச்சு பொறுமையா வாங்க. பேசக்கூடாது. ஐயா விளையாண்டாங்க, ஐயா ஜெயிச்சிட்டாங்க. இருங்க எனக்கும் சிஎஸ்கே தான் பிடிக்கும். என்ன பண்றது, என் நிலைமை இப்படி. என்ன பண்ண சொல்றீங்க? சரி ஓகே, இருந்தாலும் நல்லா தான் ஆடினாங்க. மேட்ச் நல்லா இருந்துச்சு, பாட்டு நல்லா இருந்துச்சு. அதான் நான் டான்ஸ் தான் ப்ரோ சொன்னேன், நானும் டான்ஸ் தான் சொன்னேன். இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. குஜில் மேட்ச் பண்ணலாம்னு பார்த்தோம், ஆனா நம்மள குஜில் மேட்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க கைஸ். சரி பரவாயில்ல விடுங்க, அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம். அப்புறம் என்ன கல்ல இருந்து தண்ணில வரும் கைஸ், ஒரே மன கஷ்டமா இருக்கு கைஸ். சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, டீல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. வாழ்க்கைனா சில அடி விழாங்க செய்யும், ஆனா வாழ்க்கையே அடியா வந்துட்டு கைஸ். தேங்க் யூ. எனக்கு ஆர்டிஸ்டே பேச மாதிரியே இருக்குடா. எனக்கு ஆர்டிஸ்டே பேச மாதிரியே இருக்கு. ராஜதுரை ப்ரோ நீ பேச மாதிரியே இருக்கு ப்ரோ. இவங்க 2 பேரும் ஆனா எங்க ஊர் தான். அப்படியா? ஆமா அப்படியா? ரைட் சூப்பர் நல்லா அந்த பசங்களுக்கே வருத்தப்படுறானுங்க. நாமெல்லாம் எப்படாடி அவங்களே வருத்தப்படும் போது நம்ம வருத்தப்படக்கூடாதா? நானா பண்றது, தோத்துட்டாரு, சந்தோஷமா அமைச்சு வைக்க வேண்டியதான். இது மட்டும் 2008 இருந்தது, என் தலைவன் முன்னாடி ஊருத்த நிக்க முடியாதுண்ணா. என்ன பண்றது, இதான் 2008 இல்லையே. நானா போட்டோம், அவன் ஒண்ணு எடுத்து போனானா வந்து 10 போவோம். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? சாமி இருக்காங்கல. ஆமா விடு. இது யார் போன்? ஏன் போன்? அப்ப அது போன். போனே. நீயே கவலைப்படுற, ஏன் உயிர் கொடுக்குற? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு எனக்கு வந்தா தக்காளி சட்னி. அது ஓடி போயிருந்தாலும் ஓடி போய் பிடிச்சிருந்தாவது தப்பிச்சிருந்துருக்கும். என்ன இப்ப எங்க இருக்குன்னு தெரியல. ஃபைன் மை டிவைஸ் யூஸ் பண்ணுங்க. உபதேசம்லாம் ஊருக்கு தான், நமக்கு கிடையாது அப்படின்டா. அது என்னமோ அவங்களுக்கு நடக்கும்போது தான் ஒரு சில விஷயம் தெரியும். கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீர் அதனால பட்டு தெரிஞ்சுக்க. என்ன ப்ரோ? அதான் அந்த ஹாஸ்டேஜ் தெரியுமா? ஹாஸ்டேஜ் தெரியாது, சொல்லுங்க. அந்த இதுல வரும்ல, என்ன படம், மாஸ்டர் படத்துல சொல்லுவாரு விஜய் சேதுபதி, ஆஸ்ட்ரிச் தெரியுமா? வான்கோழி. அது மட்டும் இவ்வளவு பெருசு. ஆஸ்ட்ரிச்சா? என் காதுல ஆஸ்ட்ரேஜ் கேக்குது. நான் யார் ஆஸ்ட்ரேஜ் வச்சாங்க அப்படின்னு. அடி சிங்கம் குட்டில அண்ணே, சிங்கம் உங்க வீட்டுக்கு வந்துச்சா இல்ல உங்க அம்மா காட்டுக்கு போனாலா? அடிச்சா தானே உனக்கு புத்தி வரும். நான் படிக்கல, புத்தி வந்ததா? அநியாயம் பண்றீங்களா நீ? மீம் கிரியேட்டர் பிகம் டைரக்டர். அப்படி ஆனா வன்மத்தை கிளப்பி வெறியான வன்மம். டைலாக் ப்ரோ சாவ. அதுதான் ப்ரோ, மீம் கிரியேட்டர் பிகம் டைரக்டர். அவ்வளவுதான் செஞ்சு விட்டு போயிட்டாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது அந்த ஒரு தெலுங்கு படத்தை ஒன்று டப்பிங் பண்ணுவாங்கல்ல, வெளியே இருந்துட்டு வெளியே வாடா அப்படின்னு வந்து கத்துவான் தெரியுமா? அது மாதிரி நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் பழைய படத்துல வந்திருக்கு. என்ன இது மாதிரிலாம் ரைட்டு. இப்பலாம் அதான் சென்சார் போட்டா நிறைய இது வந்துருது, ஒண்ணும் பண்ண முடியாது இப்பலாம். ஆமா, ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாரு. வச்சம்மா 4 ஃபைட் சீன் வச்சம்மா, ஏன்னு கத்தனம்மா, நடக்க முடியாத காமிச்சம்மா, படம் ஹிட். அதான் கைஸ், நீங்க வந்து ராஜதுரை அவர்களை கான்டாக்ட் பண்ணினா உங்களுக்கு அருமையான ஒரு டைரக்ஷன் வச்சிருக்காரு. அருமையா படம் எடுத்து விடுவாரு. என்ன ப்ரோ, ஐட்டம் சாங் இல்லாம 4 நட இல்லாம படம் அவர் எடுப்பாரு பாருங்க. கலெக்ஷன் எல்லாரும் 1000 கோடி மனுஷன் உசுர கொடுத்த படம் எடுக்கிற டைரக்டர்ஸும் இருக்காங்க. அதுதான் புரியுது ப்ரோ. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பாப்போம். ரெடியா நண்பர்களே? வெயிட் பண்ணுங்க, அந்த டிஸ்க்ளைமர் போடுங்க. 18 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க, வயசானவங்க ரிலீஸ். என்ன கதனே தெரியல, பாப்போம். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க, இவர் சொன்னதை கட் பண்ணிட்டு அந்த மீமை போட்டுருங்க எடிட்டர். ஓகே போலாம். Esto es lo que le va a pasar a todos ustedes que no hacen caso. Esta es una advertencia para todos ustedes. பெருசா பில்டப் போச்சு ப்ரோ. யாரையோ கொல்ல போறாங்க. அதனால கழுத்து தலையை தரையெடுத்து வைப்பாங்க நினைச்சேன். இல்ல அதுதான் நானும் யோசிச்சேன். இல்லையே நம்ம பசங்க இது மாதிரி எல்லாம் மீம்ஸ் போட மாட்டாங்களே, சரி ஏதோ
ஒருவேளை எதுனா மாறி இல்ல நான் ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா பிரஷ் எடுத்து தேய்ப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி girls playing horror games. Oh my god, this game is so scary. This is me and the boys. கங்னம் ஸ்டைல் போட்டு வச்சிருக்காங்க. But the Gangnam Style. ஆரர் கேம் பாருங்க bro பாருங்க. மறந்து பேய் பின்னாடி வருது. ஆடிக்கிட்டு இருக்கானுங்க அதோட. What boys? ஆட்டம் வெறியா ஆடிடுறாங்க பாருங்க பாருங்க Sound ஆனா நான்லாம் ஆர்ஆர் கேம் ஆடினா இப்படி ஆட மாட்டேன். நல்லா லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டு என்ன நல்லா பிரைட்னஸ் எல்லாம் ஏத்தி விட்டு ப்ரோ நமக்கெல்லாம் அப்படி ஆடினாதான் ஆர்ஆர் கேம். இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடிட்டுலாம் ஆடுறதுக்கு என் கூட இருக்கவனுங்க ஒத்துக்க மாட்டானுங்க. அவனுங்க கத்துறதுலேயே பாதி செத்து போயிடுவான். என்ன ப்ரோ பார்த்தேன் களவு போன நிலவன பார்த்தேன். ஐ எம் நாட் த மெனுவா. Please, I am not. No, honey, your baby brother is inside. அந்த குழந்தை ஐ எம் நாட் டேஸ்டி. குழந்தை எப்படி ட்ரமாட்டைஸ்குள்ளாக்கிட்டீங்களே. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு உங்களுக்கு. What the hell? Your Bob just got served. Served? I haven't even ordered yet. Order! Cheeseburger, கோர்ட்ல ஆர்டர் உடனே சீஸ் பர்கர்ன்றாங்க. உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தெரிஞ்சு போச்சா? ரொம்ப பழசு இது ஆக்சுவலி. பட் நல்லா இருக்கும் இது. எப்ப பார்த்தாலும் இது நல்லா இருக்கும். நல்லா பண்ணிருப்பாங்க. என்ன ப்ரோ என்ன சொன்னீங்க ப்ரோ? கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. எங்க காதுல எல்லாம் தப்பா கேக்குது. சரி மச்சான் ஓகே போயிருந்தேன். என்னடா சொல்ற? ஓ தப்பாக்குதுண்ணா. அதான் கரப்டட் மைண்ட்ஸ். அது இல்ல கிளியரா சொல்லுங்க. என்ன சொல்ல வந்தீங்கன்றத சொல்லுங்க. ஒரே வேர்ட் ஒரே ப்ரொனன்சியேஷன் ரெண்டு மீனிங். ஓகேங்க ப்ரோ. இன்னைக்கு இரண்டாவது ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறேன் நான். சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன்.